விஷால் திரையுலகுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. இந்த சிறப்பை கொண்டாட தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறார் விஷால். 2004இல் செல்லமே படம் மூலம் நாயகனாக அறிமுகமான விஷாலின் குடும்பமே சினிமா பின்னணி கொண்டதுதான். அவரது தந்தை ஜி.கே. ரெட்டி பல படங்களை தயாரித்தவர். அண்ணன் அஜய் என்கிற விக்ரம் கிருஷ்ணாவும் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். அண்ணி ஸ்ரேயா ரெட்டி பிரபல நடிகை. நடிகரும் இயக்குனருமான அர்ஜுனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய விஷால் செல்லமே படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படத்திற்கு பிறகு லிங்குசாமி இயக்கத்தில் அவர் நடித்த படம்தான் சண்டக்கோழி. நல்ல வெற்றி படமாக அமைந்தது. விஷாலை ஆக்ஷன் ஹீரோவாகவும் மாற்றியது. அடுத்தடுத்து திமிரு, தாமிரபரணி, மலைக்கோட்டை என வெற்றி படங்களில் நடித்த விஷாலுக்கு சத்தியம், தோரணை போன்ற படங்கள் சோதனையாகவும் அமைந்தன. அவன் இவனில் ஒரு மாறுபட்ட விஷாலை காட்டியிருந்தார் இயக்குனர் பாலா. ஒரு நடிகராக எந்த அளவுக்கும் தன்னை வருத்திக் கொள்ள தயங்காதவர் விஷால் என்பதை நிரூபித்தார். பாண்டியநாடு படம்தான் விஷாலின் கேரியரில் பெரும் திருப்பத்தை தந்தது. சுசீந்திரன் இயக்கிய அந்த படம் பெரும் வெற்றியை பெற்றது. இந்த படத்தின் மூலம் ஒரு தயாரிப்பாளராகவும் அவர் வெற்றி பெற்றார். தொடர்ந்து தன் சொந்த பேனரிலேயே படங்கள் தயாரித்தும் வருகிறார். விஷாலுக்கு திருப்பம் தந்ததும் இந்த 10வது ஆண்டுதான். இதை கொண்டாடும் வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று தனது ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறார் விஷால். கேரளாவை சேர்ந்த விஷால் ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சிக்காக பெரிய திருமண மண்டபத்தை ஏற்பாடு செய்துள்ளாராம் விஷால்.